இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பார்லிமெண்ட் மற்றும் அனைத்து மாநில சட்டசபைகளிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் வகையிலான சட்ட திருத்த மசோதா 2 பங்கு எம்பிக்கள் ஆதரவு இல்லாததால் லோக்சபாவில் நிறைவேறாமல் போனது. இந்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு தோற்கடித்ததாக மத்திய அரசு குற்றம் சாட்டியது. ஆனால் பெண்கள் மசோதா என்ற பெயரில் லோக்சபா தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்ற நினைத்ததால் தான் எதிர்த்ததாக எதிர்க்கட்சிகள் விளக்கம் அளித்தன. லோக்சபாவில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி அடைந்தது குறித்து யுபி சட்டசபையில் இன்று சிறப்பு விவாதம் நடந்தது. சட்டசபையில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் பேசினார். பெண்கள் வெறும் பயனாளிகளாக மட்டும் இருக்கக்கூடாது, அவர்கள் நாட்டை வழிநடத்தும் சக்தியாகவும் அதிகாரம் இயற்றும் சக்தியாகவும் இருக்க வேண்டுமென பிரதமர் மோடி நினைக்கிறார். அதற்காகத்தான் பார்லிமெண்ட் மற்றும் சட்டசபைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்க மத்திய அரசு முயற்சித்தது. ஆனால் பெண்களை மதிப்பதாக கூறும் எதிர்க்கட்சிகள் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்ததுடன் பார்லியில் கைகொட்டி ஆரவாரம் செய்தனர் என்றார். தொடர்ந்து விவாதம் நடந்தது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே எங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டோம். இந்த விவகாரம் வெறும் விளம்பர நோக்கத்திற்காகவும் பொய்யான தகவலை பரப்பவும் நடப்பதாக காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சியினர் விமர்சித்துள்ளனர்.